ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 பொட்டேட்டோவை எடுத்து அதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே இருக்க தொலியை வந்து பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் அதை கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது வந்து ஜென் ரிவ்யூஸ் தான். இந்த ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைனில் வந்து நமக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஆப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். லேட்டஸ்ட்டான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை இதில் பை பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். கிளறிட்டு இருந்தோம்னா அது ஈவனாக ஃப்ரை ஆகும். 50% ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காயம் இது மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கிளறி விட்டோம்னா நமக்கு சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு வந்து கர்ட் ரைஸோட ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.